ஹலோ! இன்னைக்கு ஒரு பிஸியான டே நமக்கு எப்படி போச்சுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ நமக்கு ஒரு 6 கேஜி கேக் ஆர்டர் இருந்தது. ஸோ அதுக்கான பேட்டர் ரெடி பண்ணுற வேலைய தான் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து பேட்ச்சா தான் பிரிச்சு தான் பண்ணி ரெடி பண்ண முடியும் நம்ம OTGல. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு 3 கேஜிக்கான கேக் ஸ்பாஞ்ச் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு வெனிலா ஸ்பாஞ்ச். இது வந்து நம்ம பேக் பண்ணுற டைமில் ஒரு சாக்லேட் ஸ்பாஞ்சும் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கான பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒரு 7 இன்ச் அண்ட் 9 இன்ச் டின்ல தான் நம்ம வந்து போர் பண்ணி பேக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரே டைமில் வந்துட்டு பேட்டர் ரெடி பண்ணி நம்ம 2 டின்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் இந்த மெஷரிங்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி இதுலேயும் ஈக்குவலாக இருக்கா, அந்த கிராம்லாம் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி தான் பண்ணணும். ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கேப்லேயே அது பேக் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து அடுத்த பேட்ச் வந்து ரெடி பண்ணிட்டேன்னா ஸோ அது பேக் ஆன உடனே இதையும் நம்ம வந்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இந்த சாக்லேட் ஸ்பாஞ்ச் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நான் ஒரு டே பிஃபோர் நைட்டே வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே ஐசிங் பண்ணணும்னா இப்போவே ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 4 கேஜிக்கான கேக் ஸ்பாஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 2 கேஜிக்கான கேக் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணணும். அதுக்கான ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.